நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் அடுக்கம் பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் ஜன்னல் கதவு இல்லாமலும் கட்டிடம் முழுவதும் விரிசல் ஏற்பட்டு இருப்பதாலும் அங்கன் நுழைவாயில் பகுதியிலேயே அமர்ந்து செல்லும் குழந்தைகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே அடுக்கம் மலை கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். மேலும் இந்த அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த அங்கன்வாடி மையத்தில் 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வருகை புரிந்து எண்கள், விலங்குகளின் பெயர்கள், வண்ணங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த அங்கன்வாடி மையம் கட்டிடம் முழுவதும் சேதமடைந்து விரிசல் ஏற்பட்டு வருகிறது. மேலும் அங்கன்வாடி மையம் ஜன்னல், கதவு இல்லாமல் இருப்பதால் மழைக்காலங்களில் புழு பூச்சிகள் வருவதுடன் கடும் குளிரும் நிலவுவதாக குழந்தைகளின் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக அங்கன்வாடி மையத்திற்கு வரும் குழந்தைகள் தாயுடன் வருகை புரிந்து அங்கன்வாடி மையம் நுழைவாயில் வாசல் பகுதியிலேயே அமர்ந்து சென்று வருகின்றனர். இது குறித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என இப்பகுதியினர் குற்றஞ்சாட்டுகின்றனர். இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி இந்த அங்கன்வாடி மையத்தை சீரமைத்து தர வேண்டும் என இப்பகுதியில் உள்ள குழந்தைகளின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். கட்டடத்தை வேலை பார்த்து கொடுக்கணும் சார். கதவு சரியில்லை, ஜன்னலுக்கு எனக்கு சரியில்லைங்க சார். பாம்புங்க, பூச்சி, புழுவு எல்லாம் வருதுங்க சார். 15 விலை இருக்குதுக்குன்னா பேரண்ட்ஸுக்கு குழந்தைகளை விடுறதுக்கு கொஞ்சம் பயக்கிறாங்க. பூராமே இடிஞ்சு கிடக்குது, தண்ணி வந்துகிட்டே இருக்குதுங்க சார். நான் தண்ணி கூட்டி விட்டுக்கிட்டே தான் சார் போயிட்டு இருக்கிறேங்க சார். அவங்க வலிக்கு விட்டு பிள்ளைக்கு விழுந்துடுங்க சார். அதாவது யோசிக்கிறாங்க. சாப்பாடு போட்ட டைட்டு வராங்க. நாங்கள் வெளியிலே தான் உக்காந்துக்கிறோம், சேர்களை வச்சு உக்காந்துக்கிறோம். இடிஞ்சுக்கினா விழுந்துட்டா என்னங்க சார் பண்ணுறதுங்க சார். அப்போ ஏதோ ஒர்க் பண்ணுறவங்க தான் சார் கேட்பாங்க சார். அதனால் மழை காலத்துக்கு சாப்பாடை போட்டு அனுப்பிச்சி விட்டு நாங்கள் இருப்போம். 4 மணி வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்போம். என் பேர் சங்கீதா. ஊர் அடுக்கம். அங்கன்வாடி கட்டடம் சரியில்லாமல் இருக்குது. மழையெல்லாம் பெஞ்சா தண்ணிகள் உள்ளே தேங்கி இருக்குது. பிள்ளைகளை விட பயமாக இருக்குது. நாங்கள் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கூப்பிட்டு சாப்பாடு ஊட்டிட்டு கூப்பிட்டு போயிடுவோம். பூச்சி புழுவெல்லாம் உள்ளே வருது. ஜன்னலுக்கு சரியில்லை, கதவு இல்லை, எதுவுமே இல்லை. இதை வேலை செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே எந்த ரியாக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க.